ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை க்யூட் ஒய்ஃபோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கடா, என்னோடய நியூ சேனலில் இப்போ வந்து கமெண்ட் பண்ணதுக்கு ரிப்ளை பண்ண ரொம்ப லேட் ஆகுது. ஐ எம் ரியலி சாரிடா. ஓகேயா, என்னால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண ரொம்ப லேட் ஆகுது. ஐ எம் ரியலி சாரி. கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. ஓகேயாடா? நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணுவேன். அப்புறம் அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். ஓகேயா? யாரும் பெயின் ஆக்காதீங்க. நான் பேசுகிற வேலை இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. பிடிச்சிருக்கவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்டோரிக்குள்ளே போடலாம். மாம் எந்த அளவுக்கு கேர் காட்டாங்களோ அதே கேர் எனக்கு என் ஹயாங் ட்ரெண்டும் கிடச்சிச்சு. நீ என் ஹயாங்கை மேரேஜ் பண்ணிட்டேன். என் ஹயாங்கோட பெயினெல்லாம் புரிஞ்சுட்டு ஒரு சப்போர்ட்டான ஒரு பார்ட்னராக இருப்பேன்னு நினச்சி திங்க் பண்ணா என் ஹயாங்கை விட்டுட்டு போகிற மாதிரி பேசுறியடா. எவ்வளோ பெயினாக இருக்குது தெரியுமா? ப்ளீஸ் டே, என் ஹயாங்கெல்லாம் விட்டுட்டு போவாத. அவன் ரொம்ப ரொம்ப பாவம். முழுக்க முழுக்க அவன் லைஃப்பை எங்களுக்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். கம்பெனி ஃபேமிலின்னு திங்க் பண்ணிட்டான். இப்போன்னா ஏதோ என் மாம் ஒரு சின்ன ட்ராமா பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி உன் ஃபேஸை கூட ஒன்றை கூட பார்க்காம பேப்பரில் சைன் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கான்டா. புரிஞ்சுக்கோடா. எதையாவது பண்ணி என் ஹயாங்க சேஞ்ச் பண்ணி அவனுக்கும் நார்மல் பர்சனோட லைஃப் ஸ்டைலை கொண்டு வாடா. ஃபேமிலி, லவ், ஒய்ஃப், ரொமான்ஸ், ஹாப்பியான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கும் கிடைக்கணும்டா. கம்பெனியை மட்டுமே அவன் திங்க் பண்ணக்கூடாது. நீ கண்டிப்பாக என் ஹயாங்க சேஞ்ச் பண்ணுவேன்னு நினச்சிட்டு தான் நீ தான் என் ஹயாங்க மேரேஜ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியானே. ஆனால் நீ இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குடா. ப்ளீஸ் டே, செல்விஸாக கேட்குறேன்னு நினச்சி ஹேட் ஆயிக்காத. ப்ளீஸ் என் ஹயாங்கெல்லாம் விட்டுட்டு எங்கேயும் போகணுன்னு நினைக்காதடா. பாவண்டா என் ஹயாங் ரொம்ப உடஞ்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக பேசி அப்படி நம்ம ஜிமினை கதிரி கதிரி அழுற மூமெண்ட் எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் அவரோட லைஃப்பில் இப்போது நம்ம மேரேஜ் ஆனதுனால தான் நம்மளால் நம்ம லைஃப்பை ஸ்டைலை என்ஜாய் பண்ண முடியல, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்க முடியல, அப்படி இப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை ஏன் ரிஜெக்ட் பண்ணணும்னு நினச்சாரோ அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஃப்ரீ மூமெண்ட்ஸ் எதுவுமே ஜங்குக் அவரோட லைஃப்பில் என்ஜாயே பண்ணலை. ஃபேமிலி கம்பெனி மட்டும் திங்க் பண்ணிட்டு இருந்தவனுக்கு ஒன்றா மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீ தான் எப்படியாவது என் ஹயாங்க ஹாப்பியாக வச்சுக்கணும், அவனை நீ தான் எப்படியாவது ஹாப்பியாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஜிமினா இந்த அளவுக்கு பேசுகிறத கேட்டு அந்த மூமெண்ட்டையே திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா நம்ம டேயுமே மேரேஜ் ஆகி 1 month ஆகியுமே ஜங்குக்கு வந்து அப்பப்போ பேசுகிறத கேட்டு கோவப்பட்டு பனிஷ் பண்ணுற மாதிரி திட்டி வார்ன் பண்ணாலுமே கிட்ட ரொம்ப அரகண்டாக திட்டுறதோ கோவப்படுறதோ பனிஷ்மெண்ட் பண்ணுறதோ எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார். வருவார், கம்பெனி ஒர்க் பண்ணுவார், நைட்டு லேட் டயத்தில் ஸ்லீப் பண்ணுவார், மார்னிங் சீக்கிரமாக எழுந்து கம்பெனிக்கு கிளம்பிடுவார். இந்த ஒர்க்கை தான் நம்ம ஜங்குக் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இதை நல்லாவே நோட் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி ஜங்குக்கே இக்னோர் பண்ணுறதுனால தான் டேக்குமே நம்ம ஜங்குக்கை பார்க்க சொல்ல ரொம்ப காண்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளை இக்னோர் பண்ணியே விட்டுருக்கானுங்கிற கோவத்தில் தான் அப்போ டிவோர்ஸை தாயண்டானுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். இந்த அளவுக்கு ஜிமினா ஜங்குக்கோட லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு எல்லா ஃபீலிங்ஸுமே கிடைக்கணும், அதை நீ தான் கொடுக்கணுங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ இந்த அளவுக்கு பேசுகிறனா கண்டிப்பாக உன் ஹயாங் ரொம்ப பெயின் அனுபவிச்சிருப்பான் அவளுக்கு. அப்போ உன் ஹயாங்க நான் ரொம்ப சேஃபாகவே பார்த்துக்கிறேன். உன் ஹயாங்கை விட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன். உன் ஹயாங்கே இந்த டேயை பார்த்துட்டு டேயாங் ஐ லவ் யூ, நீ தான் என் ஒய்ஃப், நம்ம 2 பேர் தான் லைஃப் முழுக்க இருக்க போகிறோம். இன்றைக்கி டேட்டுக்கு போவோம், டின்னருக்கு போவோம், ட்ரிப்புக்கு போவோன்ட்டு உங்கள் முன்னாடி முன்னாடி பேசுகிற மாதிரி இந்த பண்ணுறேன். மச்சி நிஜமாலுமா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ரொம்ப ஹாப்பியானா நிஜமாலுமே சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாட்ட பேசினா இந்த மாதிரி வீமென் 2 பேருமே கிளப்புக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கிறத அதே கிளப்புக்குள்ளே மீட்டிங் அட்டன் பண்ண வந்து நம்ம ஜங்குக் நோட் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக் வீமென் 2 பேருமே நோட் பண்ணிவிட்டு அவர் பேசிகிட்டு இருந்த பார்ட்னர்ஸ்கிட்ட ஒரு 1 minute
கொஞ்சம் நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்கியூஸ் கேட்டுட்டு வீமின் தானே அங்கே இருக்கிறதுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நேராக நம்ம ஜங்குக் வீமினை நோட் பண்ணபடி வந்தான். இதை நம்ம ஜிமினை நோட் பண்ணிவிட்டு டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். அதான் உன் ஹயாங்க விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டோம்ல, இனி அந்த ஜங்குக்கை ஏன் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன் பாரு. இந்த ஜங்குக்கை இந்த டே தான் உலகங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசவும், டே லூசு பிடிச்சவனே ஏன் ஹயாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவன் இந்த கிளப்பில் தான் இருக்கான். நம்மளை பார்த்துட்டு நம்மளுக்கு இங்கே தான் வந்துட்டுருக்கான்டா. உன் ஃபேஸில் வேற எந்த ஒரு மேக்கப்புமே இல்லைடா, என்னடா பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேட்ட பேசுனா டே இதை கேட்டு ஷாக் ஆகி ஐயோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே அங்கேருந்து எழுந்து ரன் பண்ணபடி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனோம். டே ஓடுற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு இவன் எங்கே இவ்வளோ வேகமாக ஓடுறானுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்குமே நேராக ஜிமினாவை கிராஸ் பண்ணபடி போகலானுங்கிற மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு எங்கே ஹயாங் இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிட்டு, ஹே ஹயாங் நீ ஆடா இது கிளப்பில் நீ என்னடா பண்ணுற? ஹயாங் எனக்கு ரொம்ப போர்டே இருந்துச்சு பொழுக்கு, ஹவுஸ்க்கு கூட்டு போடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை பேசினோம். ஜிமின் ஹேண்ட்ஸை விடு, அது டே தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேயா டே கிளப்புக்கு வந்தானாங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜிமின் ஹேண்ட் சைடு அது டே தான் விடு, அவன் எங்கேயோ போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜிமினா நம்ம டேயை பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக, ஏன்னா நம்ம டேயோட ஃபேஸில் இப்போ வந்து அந்த அக்லி மாதிரி மேக்கப்லாம் பண்ணலை, நார்மல் டேயாக இருக்காரு. இதனால நம்ம ஜங்குக் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு கிரிப்பாக பிடிச்சோம். நம்ம ஜங்குக் ஜிமினாவை புஷ் பண்ணி அந்த சோஃபாவிலே தள்ளி விட்டுட்டு அமைதியாக இங்கே இரு, நான் அவனை கவனிச்சுட்டு வந்து உன்னை கவனிக்கிறேங்கிற மாதிரி இப்போ டே பேர் பாரில் அதே பிளேஸை பார்த்தபடி ரன் பண்ணபடி வந்தோம். டே அதுக்குள்ளே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போய் அவரோட ஃபேஸில் என்னென்ன மேக்கப்பில் அப்ளை பண்ணணுமோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மிரரை நோட் பண்ணுறாரு. பா எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்து ஜங்குக்கு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கிற பிளேஸில் அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருக்காரு. எங்கே மாற போனா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தா ரெஸ்ட் ரூம்குலேருந்து வந்துட்டு ஜங்குக்கு கண்டுக்காத மாதிரி போகிறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிட்டு டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அப்படி இழுக்கிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? கிளிப்பில் இது என்ன மாதிரி ட்ரெஸ்டா, ஏன்டா அப்படி வேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம பிளாக் அண்ட் பிளாக்கில் ஷர்ட் வேர் பண்ணியிருக்காரு. அதில் அந்த பிளாக் ஷர்ட்டில் ஒரு மாதிரி செஸ்ஸுக்கிட்ட வரைக்கும் ஓப்பன் ஆகுற மாதிரி அந்த ஷர்ட் இருக்குது. ஒரு ஹாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷர்ட். அந்த ட்ரெஸ்ஸுக்கும் டேயோட ஸ்கின்னுக்கும் அது டேயோட லுக்கை ரொம்ப ஹாட்டாக காட்டுது. இதை பார்த்து நம்ம ஜங்குக் ஷாக் ஆகி அவர் போட்டிருந்த கோட்டை அப்படியே கழட்டி டேயோட பாடியை கவர் பண்ணுறாரு. என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு எங்கே வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சிட்டு நம்ம டே ஜங்குக்கை பார்த்துட்டு இப்போ எதுக்கு இதை ஏன் மேலே கவர் பண்ணுற, தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட கோட்டை எடுத்து நம்ம ஜங்குக்கிட்ட கொடுத்தேன். ஜங்குக் காண்டாகி அந்த கோட்டை அப்படியே எடுத்து டேக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேர் பண்ணி விட்றாரு. வேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே இருந்து மேலே நெக் வரைக்கும் இருக்கிற அந்த கோட் பட்டன்ஸ் எவ்வளோ பட்டன்ஸ் இருந்துச்சோ அவ்வளோ பட்டன்ஸையும் போட்டுட்டு டேயோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி நேராக ஜிமினாகிட்ட வந்தேன். டே மச்சான் மாட்டிக்கிட்டியா மாட்டிக்கலையாடா? மாட்டிக்கிட்டின்னா இன்றைக்கி உனக்கு பனிஷ்மெண்ட் டபுள்டா, நான் அதை சீக்கிரட்டாக வச்சுருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு பனிஷ்மெண்ட் ட்ரிபிள்டா அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டே இந்த சோஃபாவில் பட்டிருக்கதை பார்த்துட்டு காண்டாகி ஜிமினாவை ஒரு கிக் பண்ணவும், டே மச்சான் உன் குரங்கு புட்டி காட்டுறதை விடலை பற்றியாடா, ஏன்டா என்ன கிக் பண்ணா, ஐயோ டொமேக்ஸ் வலிக்குதே, எரி என்ன கிக் பண்ணதுக்கு என் ஹயாங்கிட்ட ஒன்று போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் புலம்புனா இதை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்படி பெட்டில் படுத்துருக்கு ஜிமினாவை புஷ் பண்ணி தூக்குறாரு. ஹயாங் உன்னோட ஒய்ஃப் ரொம்ப மோசம்டா, என்ன இந்த டொமக்ஸில் கிக் பண்ணிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும் அப்படி ஜிமினா பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். அவனை எதுக்கு அப்படி முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்டே நோட் பண்ணா, எங்கே பாருங்கள் ஜங்குக், அவன் என்னோட ஃப்ரெண்ட், நான் அவனோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை கிரிப்பாக பிடிச்சபடி டேயை க்ளோஸாக இழுத்துட்டு அந்த பிளேஸ்லேருந்து ஜிமினாவையும் டேயும் அங்கேருந்து நேராக ஹவுஸ் கூட்டுறாரு. இந்த மாதிரி கூட்டிருந்தேன். ஜிமினாவை பொறுமையாக கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு ஜங்கு கரெக்டாக அவரோட ரூமுக்கு போனோம். இப்போ அந்த கோட்டெல்லாம் கலட்டி ரிமூவ் பண்ணி போட்டுட்டு இப்போ வேர் பண்ணியிருப்பார்ல கிளப்பில் அந்த ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நார்மலாக ஸ்லீப் பண்ண என்ன ட்ரெஸ் வேர் பண்ணிப்பாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணபடி பெட்டில் உட்காந்தேன்.
நம்ம ஜங்குக்கு ரொம்ப கோவமாக அப்படியே முன்னாடி வந்து நின்னுட்டு, என்னடா நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? சரி போனால் போகுது, ஜாலியாக கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு கிளப்புக்கு போக அலோவ் பண்ணா, என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு நீ கிளப்புக்கு போகிற? இப்படி ட்ரெஸ் எல்லாம் எப்படி நீ வியர் பண்ணலாம்? யாரை கேட்டு நீ வியர் பண்ணலாம்? அவனை ஏன்டா அப்படி கூட்டிகிட்டு போன? கிளப்புக்கு நீ போவியாடா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக நம்ம ஜங்கு கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனோம் நம்மகிட்ட அப்படியே பெட்டில் இருந்து இருந்துக்கிட்டு ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்குக்கோட நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸே ஹோல்ட் பண்ணபடி, எங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட், சும்மா தேவையில்லாமல் கத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஏஜ், நாங்கள் இப்படி தான் என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் நான் ஒன்றும் டேட்டியெல்லாம் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு போகல, நார்மல் ஷர்ட்டு தான். உனக்கு பக்கம் தான் அப்படி தோணுது, அதனால எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. உன்னோட ஒய்ஃப் இவ்வளோ ஹாட்டாக செக்ஸாக இருக்காங்கன்னு நினச்சி நீ ஹாப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்து பேசிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலேஜ் இருக்குது, எது கத்துறதா இருந்தாலும் டோருக்கு வெளியே போய் கற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பெட்டில் படுத்து ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால், டேங் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், இங்கே பாருடா, சும்மா கேர் இருக்க மாதிரி கதிரடக்காதடா, போடா இங்கேருந்து. ஒய்ஃபு 1 மந்த்து பக்கத்தில் வந்து பேச மாட்டான், ஹக் பண்ண மாட்டான், கிஸ் பண்ண மாட்டான். ஒய்ஃபுன்னே நீ உன் ஹார்ட்டில் திங்க் பண்ணிகிட்டு இருக்கியாங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. சும்மா ரூல் பட வந்துட்டான். ஒழுங்கு மரியாதைங்கிறது பேர் ஜங்குக்கு, பிறகு காண்டில் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக ஜங்குக்கு பிடிச்சி திட்டிட்டு அப்படியே நம்மகிட்டே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி ஸ்லீப் பண்ணோம். ஜங்குக்கு அப்படியே அந்த பெட்டில் ரொம்ப டென்ஷனாகவே உட்காந்தபடி ஏன் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ காலேஜை கட்டணும், இந்த மாதிரி போதையில் உன் ஹையாங்க திட்டிட்டேன்டா, என் கூட ஒழுங்காக லைஃப்பை லீட் பண்ண மாட்டேங்கிற, ஒரு ஹக் பண்ண மாட்டேங்கிற, கிஸ் பண்ண மாட்டேங்கிற, நீலாம் என்னடா ஹஸ்பண்டு அப்படிங்கிற மாதிரி நேற்று நைட்டு போதையில் எக்கச்சக்கமாக திட்டிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட நம்மகிட்டே சொல்லவும், போச்சு உனக்கு கிளாஸ் எடுத்தே உன்னை கொன்றுவான்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நம்ம டேட்டா சொல்கிறாரு. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நம்ம தியாதான் இந்த மாதிரி நம்மகிட்டே ஜிமினாவும் ரொம்ப ஹாப்பியாக வர இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு, எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலுமே வந்து அதை பெருசாகவே கண்டுக்காத மாதிரி ரொம்ப கேஷுவலாக இருக்கிற இந்த மூமெண்ட் பார்க்க தியாவுக்கு செம்ம காண்டானா, கிளப்பில் இந்த மாதிரி டேயை கூட்டிகிட்டு வந்த மூமெண்ட்டை அதே கிளப்பில் பார்ட்னர்ஷிப் பண்ண வந்த பசங்களுக்கு பக்கத்தில் தான் தியா இருந்திருப்பா. நம்ம ஜங்குக் தியாவோட பேரண்ட்ஸ்கிட்டையும் தியாவோட பேரண்ட்ஸோட கம்பெனி பார்ட்னர்ஸ் இருப்பாங்களே அவங்கக்கிட்ட தான் ஏதோ டீல் பேச வந்திருப்பார். அதே பிளேஸில் ஜங்குக்கு கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு தான் தியாவுமே வந்திருப்பான். கிட்ட அந்த அளவுக்கு ஜங்குக் காட்டின கேரை திங்க் பண்ணி ரொம்ப காண்டாகி ஆப்போசிட்டில் வர நோட் பண்ணிவிட்டு கோவத்தில் கீழே கிடக்கிற அந்த டஸ்ட்பினில் குப்பை இருக்கும்ல, அதை அப்படியே எடுத்து வந்து மேலே மொத்தமாக கொட்டுறா. இன்றைக்கி பேட் டே வேறு, பேட் டே அன்னைக்கு கிஃப்ட்டு இந்த மாதிரி கொடுக்கறத பார்த்து செம்ம காண்டாகி அப்படியே தியாவை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா மேலே இந்த மாதிரி பண்ணதை பார்த்து ஜிமினா ஷாக் ஆகி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இந்த மாதிரி பண்ணுபடி அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா, தியா அந்த மாதிரி டஸ்ட்பினில் இருக்க போய் கூட்டிகிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 மெம்பர்ஸை வச்சு இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 பிஸ்னஸ்மேன் ஜான் ஜங்குக்கோட ஒய்ஃபா நீ, உன் ஃபேஸுக்கும் அவரோட ஃபேஸுக்கும் ஏதாவது செட் ஆகுமா? அவர் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், அக்லியாக இருக்கிற உனக்கு அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் தேவையானுங்கிற மாதிரி நம்ம எவ்வளோக்குள்ளே ஹேட் பண்ண முடியுமோ, எவ்வளோக்குள்ளே கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லா விதத்துலேயும் பேசி ஹேட்டாகவும் ஆக்குறாங்க, கோபமும் படுத்துகிறாங்க. இந்த மாதிரி பண்ணால் நம்ம டேயாங் தான் இப்படி எல்லாருமே பண்ணுற மூமெண்ட்டும் அந்த பிளேஸ் முழுக்க ஸ்டூடெண்ட்டு நின்று டேயை நோட் பண்ணுற மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமலேயும் பெயினை தாங்கிக்க முடியாமலேயும் அதே பிளேஸில் உட்காந்துருந்து அப்படியே க்ரை பண்ணி அழ ஆரம்பிச்சிருவார். பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி அழ ஆரம்பித்தேன். ஜிமினாவுக்குமே டேயை இப்படி பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுது. ஏன்னா டேக்கு தோன்றதை அப்படியே பண்ணுற ஒரு கேரக்டர் ஜங்குக்காக அவரோட கேரக்டரே சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு டே அங்கே அழாதடா சாரிடா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்க போய் தான் உனக்கு இவ்வளோ பெயின் ஆயிடுச்சா,
வேணும்னா கோவம் இருந்தால் அவங்க 2 பேரையும் அடிச்சிடுடா ப்ளீஸ்டா, அழாதடா, நீ அழுறத பார்க்க சொல்ல ரொம்ப பெயினாக இருக்குடா ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை நம்மகிட்டயே கம்ஃபர்ட் பண்ண வந்தேன். இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே அதே ப்ளே கிரவுண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருந்த ஜங்குக் நோட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கதறி கதறி அழுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக் வேகமாக வந்து முன்னாடி நீல் டவுன் போட்டபடி டேயோட ஹேரில் ஃபேஸ்லலாம் இருக்கிற அந்த தூசிங்க டஸ்ட்டுங்க எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு அவரோட கர்ச்சிப்பை வச்சு ஹேர் மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜங்குக் இப்படி க்ரை பண்ணுற டீரி அவாய்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு பிடிச்சி நம்மகிட்டே தள்ளி விட்றாரு. போடா முதல்ல அங்கேருந்து போடா, ஏன்டா என் முன்னாடி வந்து உட்காந்துருக்க, ஏன்டா என் முன்னாடி வந்து உட்காந்துருக்க, இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இன்னும் க்ரை பண்ணி அழுதேன். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ரொஃபஸரே இந்த மாதிரி பிடிச்சி தள்ளிட்டான், அவனுக்கு மேனஸுங்கிறது தெரியல, வாடாலாம் போட்டு பேசுகிற, ப்ரொஃபஸருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியாதாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ள்ஸ்லாம் இன்னும் நம்மகிட்ட கொஞ்சம் ஹேட் பண்ணுற மாதிரி பேசினோம். ஜங்குக் காண்டாகி வாயை மூடுங்கடி அப்படிங்கிற மாதிரி திட்டவும் அவ்வளோ பேர் அப்படியே சைலண்டானா அதே பிளேஸில் இருந்தால் நம்ம ஜங்குக் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுவான். அந்த மாதிரி நோட் பண்ணால் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் சரி போனால் போகுது, காலேஜ் லைஃப் ஸ்டைல் புள்ளி ராகிங் இருக்கும், நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் நான் இருக்க சொல்லியே ஏன் ஒய்ஃபை ஏன் முன்னாடி இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், அவன் என்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்க டேயை புஷ் பண்ணி தூக்கி டேயை டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ப்ளீஸ் க்ரை பண்ணாதட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜங்குக்கு நம்மகிட்ட புஷ் பண்ணி தள்ளுறாரு. எனக்கு இந்த லைஃப்லாம் வேண்டாம், முதல்ல எனக்கு நீ டிவோர்ஸை கொடு, எனக்கு நீ ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுதா நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இந்த மாதிரி கதறி அழுதுகிட்டு இருக்கிற நம்ம டேயோட ஹெட்டை பிடிச்சி ஜங்குக் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க சொல்லியே கிஸ் பண்ணுவார். இந்த மாதிரி கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறத பார்த்து ஜிமினா செம்ம ஷாக் ஆனாட்டே அதுக்கு மேலே ஷாக் ஆகி ஜங்குக்கோட ஐஸை நோட் பண்ணா, ஏன் ஹயாங்க இந்த கிஸ்ஸை பண்ணா நம்பவே முடியலையாடா, ஜிமினா ட்ரீம்லையா இருக்க அப்படிங்கிற மாதிரி கிள்ளி வர பார்க்குறாரு. பார்த்துட்டு இல்லை ரியல் தான், ஐயோ நான் என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலடா, ஹயாங் கவுண்டுட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி லிப் லாக் பண்ணுற மூமெண்ட்டை ஸ்டூடெண்ட்டாக நம்ம ஜிமினாவை நோட் பண்ணுவார். இந்த மாதிரி நோட் பண்ணோம். அந்த கிஸ் அப்படி நம்ம ஜங்குக் பிரேக் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டயாங், ஐ லவ் யூ ஸோ மச், யார் சொன்னா உன்னை அக்லின்ட்டு, யார்டா சொன்னா, நான் சொன்னேனா, நான் உன்னை எப்போவாவது அக்லியாக இருக்கிற உன் ஃபேஸை கூட பார்க்க முடியல அப்படி இப்படிங்கிற மாதிரி நான் உன்னை எப்போவாவது ஹேட்டாக திட்டுனேனா, இல்லைல்ல, என் பேரண்ட்ஸ் என்னைக்காவது உன்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்களா, இல்லைல்ல, இங்கே பாருட்டே உன்ட்டெல்லாம் க்ரை பண்ணுறத நிப்பாட்டு, உன்னை ஃபுல்லாக லவ் பண்ணி உன் மேலே கேர் காட்டுற பர்சன்ஸ் உன்னை அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி திட்ட மாட்டாங்க, இவங்கெல்லாம் அதர் பர்சன்ஸ், இவங்க பேசுகிறத கேட்டு எதுக்காக எனக்கு நீ டிவோர்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுகிறேன். எங்கே பாரு, என்னோடய ஒய்ஃப் தான் இந்த வேர்ல்டுலேயே ரொம்ப ப்ரிட்டிஃபுல்லான பர்சன்ட், ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன்ட், என்னைக்காவது நான் உன்னை அந்த மாதிரி திட்டிருப்பேனா, அட்லீஸ்ட் சொல்லியிருப்பேனா, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, ஐ லவ் யூ டயாங், ப்ளீஸ் டயாங், இந்த மாதிரிலாம் பேசாத, முக்கியமாக டிவோர்ஸுங்கிற வேர்டை சொல்லாத, அதை என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை டைட்டாக ஹக் பண்ணபடி டேயை கம்ஃபர்ட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி பேக் சைடில் நிற்கிற ஜிமினா பார்த்துட்டு என்னடா ஹயாங் கவுந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், வேணுமுன்னாடா இப்படி ட்ராமா பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா ஷாக் ஆனா ஆமாங்கிற மாதிரி ஒரு ஐயை பிளிங்க் பண்ணி ஜிமினாட்ட காட்டுறது இந்த மாதிரி காட்டினா, பாவி பையன் அப்போவே நினச்சேன் என்னடா வார கோவத்துக்கு அந்த கேர்ள்ஸோட ஃபேஸில் பஞ்சலாக பண்ணுவான், தானாக உட்காந்துருந்து கதறி அழுறானே என்னமோ எதமோ நினச்சா இப்படி ஹயா எவ்வளோ பேர் முன்னாடியும் ஓ மேலே லவ் வச்சுருக்குது சொல்ல வச்சுட்டியே, பாட்டையாங் கிரேட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்மகிட்டே நோட் பண்ண, சரி நீ க்ரை பண்ணாத, கிளாஸ்க்கு போ, ஓகேயா, இனி யாராவது உன்னை புள்ளி பண்ணி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா அவங்கள அந்த காலேஜை விட்டு நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ வெறியும் பார்த்து திட்டிட்டு தேவையில்லாமல் என் ஒய்ஃப் கிட்ட யாருமே ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, யாராவது அதை மீறி புள்ளி பண்ணிங்க
அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஜங்குக்கு நேராக அவர் ஸ்டாப் ரூம் பார்த்து போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட்டே ஆயிடுச்சு. நைட்டு நம்ம வீமீன் நம்மகிட்டே வந்து நம்ம ஜிமினாவுக்கு ட்ரீட் கொடுக்கறதுக்காக கிளப்புக்கு கூட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி மறுபடியும் 2 பேரும் கிளப்புக்கு போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் செம்ம கோவத்திலேயே ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். டைம் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கிறத ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அவரை கரெக்டாக அந்த கிளப்புக்குள்ள என்றானா 2 பேருமே ட்ரிங்க் பண்ண போர்டில் அதே பிளேஸில் அந்த போதை மயக்கத்திலேயே அந்த சோஃபாவில் படுத்துருக்காங்க. கான்ஸ் வந்தபடி இந்த மாதிரி படுத்துருந்தோம். இந்த மாதிரி டேயும் நம்ம ஜிமினாவும் பட்டிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற 30% 2-3% நோட் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்துட்டு பார்க்க அக்லியாக இருந்தாலும் அவன் ஸ்கின் பார்க்க செம்மையாக இருக்கடாங்கிற மாதிரி கொஞ்சம் டேட்டியாக நம்ம டேயும் ஜிமினா வச்சு பேசிட்டு நம்ம டேயும் ஜிமினாவே அந்த சோஃபாவில் வந்து புஷ் பண்ணால் ஜிமினா காண்டாகி அந்த பசண்ட்டை புஷ் பண்ணி தள்ளிட்டு டே லூசு பையலே எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா, அதனால தானடா சோஃபாவில் பட்டுருக்கோம், எவ்வளோ வேகமாக வந்து பிடிச்சி இழுக்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதைங்கிறது போடா, இல்லைன்னு வச்சுக்க என் பாய் ஃப்ரெண்ட்டை சொல்லி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அந்த சோஃபாவில் போய் படுக்க போனால் இதை பார்த்து அந்த பர்சன்ஸ் ரொம்ப காண்டாகி ஜிமினாவை ஒரு பர்சன்ட் பிடிச்சி இழுத்தான். டேயை இன்னொரு பர்சன்ட் பிடிச்சி இழுத்தா 2 பேருமே ட்ரிங்க் பண்ண போர்டே இல்லை, அது பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருந்தேன். இந்த மாதிரி புஷ் பண்ணி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம வீமின் 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜிமினா ஒரு பர்சன்ட் அடித்தா டேயை ஒரு பர்சன்ட் வேகமாக ஃபேஸில் ஸ்லாப் பண்ணிடுவான். இந்த மாதிரி பண்ணால் எவ்வளவு துணிச்சல் இருந்தால் எங்களையே அடிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போதையில் கூட நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆனா போதுங்கிற மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணோம். இந்த மாதிரி வீமின்கிட்ட ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கிறது நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்கிட்ட வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, என் ப்ரதரையும் என் ஒய்ஃபையும் விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நீ யாருடா புதுசா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணால் ஜங்கு கொஞ்சம் செகண்ட்லேயே அந்த 3 மெம்பர்ஸையும் அடித்து போட்டுட்டு இவ்வளோக்குள்ளே ஃபுல்லாக போர்டு இருக்கிற நம்ம வீமினை நோட் பண்ணிவிட்டு நாளைக்கெல்லாம் நீங்கள் இந்த பக்கமே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணுறேன் பாருடா அப்படிங்கிற மாதிரி கோவத்திலே சேஃபாக ஹவுஸில் கொண்டு விட்டுறணுங்கிற மாதிரி வீமினை நேராக ஹவுஸ் கூட்டு வராரு. எப்போட்டு மாதிரி ஜிமினாவை கரெக்டாக அவரோட ரூமில் படுக்க வச்சுட்டு நேராக நம்ம டே பக்கத்துக்கு பெட்ரூமுக்கு போனோம். டே பெட்டில் படுத்தபடியே இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு தெரியுமா ஜிமினா, என் ஹஸ்பண்ட் என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக நம்மகிட்டே அப்படி திங்க் பண்ணபடி பெட்டில் பட்டு கிடந்து சிரிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் என்னை லவ் பண்ணுறேன்ட்டாரு, எனக்கு லவ் சொன்னார், ஐ லவ் யூ சொன்னார், ஐயோ என் லைஃப்பில் மறக்க முடியாதடே இன்னைக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி ஹாப்பியான இந்த அளவுக்கிட்டே ஹாப்பி ஆகிற மூமெண்ட்டம் நம்ம ஜங்குக் நோட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு ட்ராவை ஓப்பன் பண்ணி நம்ம டேயோட சிக்ஸில் ஸ்லாப் பண்ணியிருப்போம்ல, அதில் வந்து அந்த பர்சன்ட் கொஞ்சம் வேகமாகவே ஸ்லாப் பண்ணியிருப்பான் உங்களுக்கு, அதனால அதில் லைட்டாக டேயோட ஃபேஸில் வந்து ஃபிங்கர்ஸ் பதிஞ்சிருக்கும். இதை நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ வேகமாக அடிச்சிருக்கான், ஜஸ்ட் அவனுக்கு லைட்டாக ஆயில்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திங்க் பண்ணி ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணதுக்கு மெடிசன்ஸ் எடுத்தபடி டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு என்ன செய்வார்னா அப்படியே அந்த ஆயில்மெண்ட் எடுத்து டேயோட ஃபேஸில் அப்படியே அப்ளை பண்ண போவார். இப்படி அப்ளை பண்ண போனால் டே போட்டிருக்க மேக்கப் அப்படியே ரிமூவ் ஆகி ஜங்குக்கு கூட ஹேண்ட்ஸ்கே வருது. இந்த மாதிரி வந்தால் என்ன இது அப்படிங்கிற மாதிரி அதை டச் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த பிளேஸில் கொஞ்சம் தள்ளி ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணால் டே போட்ட மேக்கப்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜங்கு கூட ஹேண்ட்ஸ்க்கு வருது. இவன் ஃபேஸில் இது என்ன ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் ஒரு சின்ன கப்பில் வாட்டர் எடுத்து வந்து ஒரு குட்டி டவலை வச்சு அந்த வாட்டரை டவலில் முக்கி எடுத்து டேயோட ஃபேஸ் அப்படியே நம்ம ஜங்குக்கு ரப் பண்ணி எடுக்கிறாரு. இப்படி எடுத்தால் டே போட்ட மேக்கப் மொத்தமாக கலைஞ்சிருது. டேயோட லுக் நார்மல் டேயாங்கா இப்போ நம்ம ஜங்குக் டேயை நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம் நம்ம டே போர்டிலேயே இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டை எழுந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட நெக்குக்கு பின்னாடி 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கு பிடிச்சிட்டு என்ன ஹாப்பியா ஸ்லீப் பண்ணுறேன்னு தெரியுதுல, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுற, வாட்ரு எவ்வளோ ஜில்லுன்னு இருந்துச்சு தெரியுமா, இப்படியா பண்ணுவேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணி பிக் பண்ணி எடுத்துகிட்டு லவ் யூ ஹஸ்பண்ட்
அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கூட ட்ரெஸ்லேயே ஃபேஸை வச்சபடி நம்ம டே ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணா டே இவ்வளோ டேஸ் நம்மளை சீட்டாக பண்ணா இதான் இவனோட ஒரிஜினல் ஃபேஸா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் செம ஷாக்கிங்கில் அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தா. டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனால் டே அப்படியே எழுந்து ஹெட்டில் ஹேண்ட்ஸ் வச்சபடி எழுந்து உட்கார்ந்தா ஜங்குக் ஆப்போசிட் சோஃபாவிலே உட்காந்துருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் இங்கே இருக்காரா, கிளப்பில் இருந்து எப்படி நம்ம ஹவுஸ்க்கு வந்தோம், சரி அச்சோ மார்னிங் நம்ம மேக்கப் கொஞ்சம் கலைஞ்சிருக்குமே, என்ன பண்ண, வேகமாக போய் ரெஸ்ட் ரூமில் போய் மேக்கப் பண்ணிடுவோங்கிற மாதிரி எழுந்து வந்து அப்படியே மிரர் முன்னாடி நின்றுட்டு அந்த மேக்கப் திங்ஸ் எல்லாத்தையுமே தேடுறாரு. இந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். இந்த மாதிரி லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஜங்குக் டே என்னெல்லாம் வச்சு அவரோட ஃபேஸில் மேக்கப் பண்ணிட்டு இருந்தாரோ அது அவ்வளோத்தையும் கரெக்டாக டே முன்னாடி நீட்டவும் ஜங்குக்கை பார்த்து ஷாக்கிங்கில் அப்படியே அவரோட ஃபேஸை 2 ஹேண்ட்ஸாலே கவர் பண்ணபடி ஜங்குக்கை பார்த்து திரும்புகிறாரு. இப்படி திரும்பினா தா இது தானே தேடுற, வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே டேயோட ஃபேஸை பார்த்து விட்டெறிகிறாரு. இந்த மாதிரி விட்டெறிஞ்சான். டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக் நம்மளை முதல்ல பாட்டானா, எப்படி என்னோடய ஹோல் மேக்கப் இப்படி கலைஞ்சிச்சுங்கிற மாதிரி டவுட்லேயே நம்ம டே ஜங்குக்கு நோட் பண்ணான். என்ன துணிச்சல்டா உனக்கு, என்ன துணிச்சல் இருந்தால் ஏன் கிட்ட இந்த மாதிரி ட்ராமா பண்ணுவேங்கிற மாதிரி ஓங்கி ஒரு ஸ்லாப் டேக்கு வைக்கவும் டே அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஜங்குக், வாயை மூடுறா, வாயை மூடு, நான் கூட உன்னை நம்பி நீ நீ இருக்கிற அந்த லுக்கை பார்த்து என்ன இல்லாமல் திங்க் பண்ண தெரியுமா, ஆனால் என்னையே சீட் பண்ணிட்டல,